அருவருப்பும்படி நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். இது யார் செய்யலாம்? உலக மனிதர்கள். ஜாதிகள் என்று சொல்லும்போது உலக மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். அடுத்து, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், இன்றைக்கி ரொம்ப மலிவாக போச்சு அது, குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இத்தனை அழகான காட் கண்டம்ஸ். இப்படிப்பட்டவர்களை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவனும் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். அன்பானவர்களே, அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்காக உன் நடுவே தீர்க்கதரிசி உனக்காக உன் சகோதரந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் தான், பாஸ்டர். திரும்ப சொல்கிறேன், எவரி பாஸ்டர் இஸ் அ ப்ராஃபட். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், எ ப்ராஃபட் கேனாட் பி அ பாஸ்டர், பட் எ பாஸ்டர் கேன் பி எ ப்ராஃபட். ஒரு ஊழியன் மெய்ப்பன் தீர்க்க இருக்க முடியும், ஆனால் தீர்க்கதரிசி மெய்ப்பன் இருக்க முடியாது. எரேமியா 1:5 சொல்லுகிறாரே, உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். தட் மீன்ஸ் அது நீங்கள் சொல்கிற இந்த தீர்க்கதரிசி இல்லை, ஊழியனாய். ஐ ஆர்டைன்ட் யூ ஆஸ் அ ப்ராஃபட். தட் மீன்ஸ் ஐ ஆர்டைன்ட் மை சர்வெண்ட். உன்னை ஒரு ஊழியனாய் நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, காட் கண்டம்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 18:19, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளை செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அடுத்த தீர்மானத்தில், நான் கட்டளையிடாத எந்த வார்த்தையும் என் நாமத்தினாலே சொல்லுகிற எவனும், சொல்ல துணியும் எவனும், வேறு தேவனுடைய நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவர்கள். புரிய நினைக்கிறேன். நான் சொல்லாத வார்த்தை வேறு தேவனுடைய நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவர்கள். ஆனால் நமக்கு தேவன் சொல்லுகிறார், நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம்.